ஏட்டி உமா, பால் வாங்கி வச்சிருக்கிறேன். பிள்ளைகளுக்கு எல்லாம் வெயில்ல அதிகமா இருக்குல்ல, ரோஸ் மில்க் கலந்து கொடுக்கலாம், எடுத்து காய்ச்சி வை. சரி மைனி, காய்ச்சி வைக்கிறேன். அம்மா அம்மா, ஏட்டி என்னடி இவ்வளவு நேரம் நீ அங்க ரூம்ல இருந்ததே பெரிய விஷயம். என்னடா இன்னும் கூப்பிடலையே நினைச்சேன். என்னடி வா, இங்க அடுக்கலையில தான் இருக்க வா. அத்தை, வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது. எங்க அம்மா கிட்ட ஜூஸ் கேட்டா போட்டு தர மாட்டாங்க. நீங்க போட்டு தரீங்களா ராணியத்தை? ஏட்டி நான் எதுவும் செஞ்சு தர மாட்டேன், ஜூஸ் போட்டு தர மாட்டேன் அப்படின்னு உங்க அத்தை ஐத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணத வந்தியா சொன்னீங்க? ஏட்டி அவ சின்ன பிள்ளை, ஏதோ சும்மா பேசுறா, இத போய் நீ பெருசா எடுத்துக்கற? மைனி, இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. புள்ளா விஷம், எல்லாத்தையுமே போட்டு கொடுக்கறதே வேலையா வச்சிட்டு இருக்கு. அத்தை பாத்தீங்களா உங்க முன்னாடியே எப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு? ஏட்டி நம்ம பிள்ளைய நாமளே இப்படி பேசினா எப்படி டீ? அவ ஏதோ சின்ன பிள்ளை விளையாட்டா பேசுறா, அத போய் நீ இப்படி பெருசா சீரியஸா எடுத்துக்கற? அதெல்லாம் இருக்கட்டும், அவ ஜூஸ் கேட்டு தான் வந்திருக்கா. நானும் அதுக்கு தான் ரெடி பண்றதுக்கு பாலை காய்ச்ச சொன்னேன். நீ பாலை காய்ச்சி ஜூஸ் கலந்து கொடுத்துடலாம். ரோஸ் மில்க் ஓகே வாட்டி? ஓகே அத்தை, ரோஸ் மில்க்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏட்டி எல்லாரும் என்னடி இவ்வளவு டல்லா வந்திருக்கீங்க? ஏன் என்னாச்சு? ஏட்டி வெயில் அதிகமான வெயிலா இருக்குடி, வெளியில எங்கே போக முடியல, ரொம்ப டல்லா இருக்குடி. அதான் எங்களை பார்க்கும்போது டயர்டா தெரியுது. அக்கா அக்கா, கதை தரங்க. ஏட்டி நம்ம சோபி மாதிரி தெரியுது. சோபி, கதை தரங்க, உள்ள வா. அக்கா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா? அத்தையும் அம்மாவும் சேர்ந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எல்லாத்துக்கும். ரோஸ் மில்கா? ஏட்டி ரோஸ் மில்க்னாலே வாயை பழக்கற. நம்ம இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தோம்? ஐஸ்கிரீம் வாங்கணும் பிளான் போட்டோம்ல. ஏட்டி ஐஸ்கிரீம் வாங்க பிளான் போட்டீங்களா? நான் வந்தோடனே கேட்டதுக்கு என்னடி சொன்னீங்க? வெயில் அதிகமா இருக்கு, எங்களுக்கு வெக்கையா இருக்குன்னு என்கிட்ட கதை சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்க பிளான் போட்டுட்டீங்க. ஐயோ, நீ இருக்கிறத மறந்துட்டமே. ஓ, என்ன விட்டுட்டு வாங்கி சாப்பிட பிளான் போட்டீங்களா? அது எப்படி என்ன விட்டுட்டு வாங்குவீங்கன்னு நானும் பாக்குறேன். சரிடி, நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாங்கி சாப்பிடலாம். ஆனா இப்ப அம்மா ரோஸ் மில்க் போட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன பிளான் பண்றது? அத சொல்லுங்க முதல்ல. அக்கா, சுபனை போய் வாங்க சொல்லுவோமா? அவன் போய் கேட்டானா ஐஸ்கிரீம் இல்ல, தாத்தா எது கேட்டாலும் வாங்கி தருவாரு. அவனை போய் வாங்கிட்டு வர சொல்லுவோமா? இது நல்ல ஐடியா. அக்கா, நான் போய் சுபனை கூட்டிட்டு வரேன். அக்கா, சுபனை கூட்டிட்டு வந்துட்டேன். ஏடி இப்போ எதுக்கு என்ன எல்லாரும் வர சொன்னீங்க? சுபனே, வெயில் அதிகமா இருக்குல சுபனே, எங்களுக்கு இப்ப ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? வெயில் அதிகமா இருந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா? நீங்க எல்லாம் வெளிய போக மாட்டீங்க, நான் மட்டும் இந்த வெயில்ல போய் வாங்கிட்டு வரணுமா? டேய், எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு உனக்கு மட்டும் ஒன்னு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ. தாத்தா கிட்ட போய் கேளு, நீ கேட்டேன்னா உடனே தாத்தா வாங்கி கொடுத்துருவாரு.